என்ன குடிச்சிருக்கியா? உனக்கு கண்ணு இல்ல? எனக்கு கண்ணு இல்லையா? ஏண்டா டேய், பார்த்து வராம வந்தது நீ பணத்திமிரல வண்டி ஓட்டிட்டு என்ன பார்த்து கண்ணு தெரியலன்னு சொல்றியா? ஏழைங்கனாலே உங்களை மாதிரி பணக்காரங்களுக்கு எல்லாம் இலக்காரம் தாயா. உன் சாவுக்கு அநியாயமா என்ன காரணமாக்காத. ஏய், நீ அப்படி சாகணும்னா ரயில போய் விழுந்து சாவு. ஓவரா பேசாத. ஒண்ணு என்னடா என்ன பண்ணுவ? பாவேஷ், அவனை விடு. டைம் ஆயிட்டு இருக்கு, சீக்கிரம் வா. இல்ல மீனா, இந்த மாதிரி ஆளுங்களை சும்மா விடக்கூடாது. இன்னைக்கு அவனை உண்டி இல்லைன்னு பண்ணிட்டு வந்துடுறேன். மோகினி, மோகினி, நீ நீ என் மோகினி. மோகினி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? அறிவுல விடுன. என் மோகினி, மோகினி. ஏய், இங்க வா. என் மோகினி, மோகினி, என் மோகினி. அவனை விட்டுடு பாவேஷ். பாக்குறதுக்கு பைத்தியக்காரனா இருக்க. அவனை விடு. மோகினி, மோகினி, என் மோகினி, மோகினி, மோகினி. மோகினி, 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 என்ன ஞாபகம் இல்ல? மோகினி, மோகினி. இப்ப பாரு, இந்த பானை வச்சு உன்னுடைய ராஜாவுக்கு செக். ஓ நோ அங்கிள், மறுபடியும் என்ன தூக்க அடிச்சிட்டீங்க. இப்போ நான் எந்த காயினை மூவ் பண்றது? ஹாய். வாடா. ஹாய் டாட். ஹாய் பிரீத்தி. ஹாய். வழக்கம் போல இப்பவும் தோக்க போறியா? வேற என்ன பண்றது? அங்கிளை யாராலையும் வின் பண்ண முடியாது. எந்த காயினை மூவ் பண்றதுன்னே தெரியல. உன்னை பின்ன செஸ் ஆடினதே இல்லையா? அங்க பார், உன்னோட பிஷப் கொஞ்சம் கூட பேக்கப் இல்லாமலே இருக்கு. நல்லா இல்லப்பா. இத பாரு, 2 பேரும் மும்முரமா செஸ் ஆடிட்டு இருக்கும்போது 3ஆவது இல்லாம மூக்க நுழைக்கிறது ரொம்ப தப்பு. இது செஸ் கேம். 2 பேர் மட்டும்தான் ஆடணும். ஓகே, நான் வேணா எழுந்துக்கிறேன். நீங்க 2 பேரும் விளையாடுங்க. உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லையே? எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஓகே. எந்திரி, உன்னோட கேமை நான் எப்படி வின் பண்ணி காட்டுறேன்னு பாரு. மூவ்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கே. கஷ்டமா தான் இருக்கும். முடிஞ்சா உங்களோட மந்திரியை காப்பாத்திக்கோங்க. பாவேஷ், இந்த கேமுக்கு ஒரு ரூல் இருக்கு. நீ உன் காயை மூவ் பண்றதுக்கு முன்னாடி எதிரி எப்படி தான் காயை மூவ் பண்ணுவான்னு உள்ளுக்குள்ளேயே யோசிக்கணும். இப்ப பாரு, என்னுடைய காயால ஓ ராஜா செக் அண்ட் மேட். ஷிட். எதுக்காக இவ்வளவு கோவப்படுற? இந்த மாதிரி கேம்ல வெற்றி தோல்விங்கிறது சகஜம். ஈஸியா எடுத்துக்கணும். நல்லா சொல்லுங்க மாமா. இவருக்கு இப்பெல்லாம் நிறைய கோவம் வருது. நேத்தி ராத்திரில இருந்து நானும் இவருக்கு இதான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படிதான் வழியில ஒருத்த கூட சண்டை போட்டு அவனை அடிக்கவும் போயிட்டார் மாமா. வாவ் பாவேஷ், நீ சண்டை கூட போடுவியா? பாவேஷ், என்னடா பிரச்சனை? உனக்கு ஒண்ணும் ஆகலையே? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அந்த பைத்தியக்காரன் ஏதோ பேசினா அதான் எனக்கு கோவம் வந்துருச்சு. இல்ல பாவேஷ், இது உனக்கு நல்லதில்ல. இத பாரு, ஜஸ்டிஸோட புள்ள நடு ரோட்ல ரவுடிங்க மாதிரி சண்டை போடுறது கேவலமா இல்ல? இட்ஸ் நாட் குட். இத பாரு பாவேஷ், இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிறது எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. நீ இந்த மாதிரி நடந்துக்கிட்டீனா இந்த சமூகத்துல ஏன் பேர் தான் கெடும். அந்த ஆள் யாரு? யாருன்னே தெரியல. அவன் கண்டிப்பா பைத்தியக்காரனா இருப்பான். முதல்ல அவன் என்னென்னமோ பேச ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் மீனாவை பார்த்துட்டு மோகினி மோகினின்னு கத்த ஆரம்பிச்சான். மோகினியா? ஏன் அப்படி கூப்பிட்டான்? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும் டாட். இந்த கேள்விய அந்த பைத்தியக்காரன்ட்டே கேளுங்க. மோகினி, மோகினி. யோ, யாரே நீ? உனக்கு என்ன வேணும்? மோகினி பக்கத்துக்காக வந்திருக்கேன். அவங்க இங்க தானே இருக்காங்க. மோகினிக்கு நீங்க யாரும் கிடையாது, புரியுதா? எதுக்காக இங்க இல்லன்னு போய் சொல்றேன். அவங்க அந்த வண்டியில வந்ததை நான் என் கண்ணால பார்த்தேன். அவங்க உள்ளதா இருக்காங்க. யோ, அந்த மாதிரி யாரும் கிடையாது சொல்லிட்டு இருக்கல. போயா. அவங்க கிட்ட போய் அனிருத் பார்க்க வந்திருக்காருன்னு சொல்லு. இந்த மாதிரி சொன்னா நீ கேட்க மாட்டேன். என் மோகினியை நான் பார்த்துட்டு தான் போவேன். அதை யாராலையும் தடுக்க முடியாது.
ஹலோ, ஏய் மோகினி, யார் பேசுறது? நான் தான் உன்னோட அனிருத். கடைசியில உன்னை தேடி கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியா மோகினி? ஏன் மோகினி மோகினின்னு சொல்லிட்டு இருக்க? நான் உன் மோகினி இல்ல. மீனா, யாரு போன்ல? பாவேஷ், அவன்தான் அந்த பைத்தியக்காரன். அவனுக்கு எப்படி நம்ம நம்பர் கிடைச்சது? ஒரு நிமிஷம். நான் ஒன்னும் பைத்தியக்காரன் இல்ல மோகினி. உன்னை நான் அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டேன் மோகினி. உனக்கு உன்னோட அழுகாலம் நெருங்கிடுச்சு. அதனால தான் என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என் பொண்டாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. போய்டா போன. என்னது வைக்கிறதா? பாவே சார், நான் இப்போ ஒன்னும் உங்க பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி பேசலையே. என் மோகினிக்கு தானே ஃபோன் பண்ண. மோகினி தான் என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கை. சரி, ஓகே. உன்னால மோகினி இல்லாம வாழ முடியாது இல்லையா? அப்படின்னா தைரியமா நேர்ல வந்து பேசு. பாவே சார், நான் இப்ப கூட உங்க முன்னாடி நின்று தான் பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் மேல வந்து ஜன்னலை திறந்து பாருங்க. ஏய், நீ சரியான ஆம்பளையா இருந்தா அங்கே இரு. உன்னோட மோகினிய நான் வந்து காட்டுறேன். பாவேஷ், பாவேஷ் நில்லு. எங்க போற? அந்த சரியான பைத்தியம். என்ன விடு, நான் அவனை சும்மா விட போறதில்ல. என்னாச்சு பாவேஷ்? எங்க போயிட்டு இருக்க? டாட், அந்த அயோக்கிய, அந்த பைத்தியக்காரன் நம்ம வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இவனுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கான். நான் அவனை சும்மா விட மாட்டேன். யோசிச்சு பேசு பாவேஷ். பைத்தியக்காரனோட சேர்ந்து நீயும் பைத்தியமா போறியா? டாட், வேற என்ன பண்ண சொல்றீங்க? புடவையை கட்டிக்கிட்டு என்ன வீட்டுல உட்கார சொல்றீங்களா? அவன் என் கண்ணு முன்னாடி என் பொண்டாட்டியை கேவலமா பேசிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? வேற என்ன செய்யணுங்கிற? அவன் கூட ரோட்ல நின்னு சரிக்கு சமமா சண்டை போட போறியா? இல்ல, கடைசி அவனுக்கு என்னதான் வேணும்னு அவன்கிட்ட போய் கேட்க போறேன். அவன் பைத்தியக்காரன் பாவேஷ். உனக்காக அவன் வெளியே நின்னுட்டு இருப்பான் நீ நினைச்சிட்டு இருக்கியா? பாவேஷ், உன் பொண்டாட்டி சொல்றது ரொம்ப கரெக்ட். அந்த பைத்தியக்காரன் கூட நீ போய் ரோட்ல சண்டை போடுறதை விட்டுட்டு போய் தூங்குறதுக்கு வழிய பாரு. மறுபடியும் அவன் உன்கிட்ட இதே மாதிரி தகராறு பண்ணானா நீ போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. புரிஞ்சுதா? நீ என்னமா சொல்ற? எஸ் டாட். அவன் ஒரு வாட்டி போலீஸ்ல மாட்டிக்கிட்டான்னா அவன் வாயிலிருந்தே உண்மை வந்துடும். அவன் யாரு, எதுக்காக வந்தான், ஏன் உன் பொண்டாட்டி இந்த மாதிரி செய்யறான்னு. உண்மை சொல்லு மீனா, உனக்கு அந்த ஆள் தெரியவே தெரியாதா? என்ன சொல்ற பிரீத்தி? அன்னைக்கு அந்த ஆள் தாரார் பண்றதுக்கு முன்னால அவனை நான் பார்த்ததே கிடையாது. இந்த வீட்டோட அட்ரஸும் ஃபோன் நம்பரும் அவனுக்கு எப்படி கிடைச்சதுன்னு எனக்கு புரியவே இல்லை பிரீத்தி. கார் நம்பரை வச்சு ஃபோன் நம்பரையும் அட்ரஸையும் ட்ரேஸ் பண்றது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அவன் யாருங்கிறத விட அவன் இப்படி பண்றதுக்கு பின்னாடி நிச்சயமா ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கணும். காரணம் இல்லாம அவன் உன்னை எதுக்காக தொலை பண்ண போறான்? அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஒண்ணும் புரியல. இங்க பாரு மீனா, இப்ப நான் உன்னை சந்தேகப்பட்ட மாதிரி பாவேஷும் நிச்சயமா உன்னை சந்தேகப்படலாம். அப்ப நீ அவனுக்கு என்ன பதில் சொல்லுவ? இல்ல பிரீத்தி, பாவேஷ் என் மேல உயிரே வச்சிருக்காரு. அவர் நிச்சயமா என்ன சந்தேகப்பட மாட்டாரு. நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கும் பயமா இருக்கு. ஒருவேளை அவர் மனசுலயும் சந்தேகம் வந்துருச்சுன்னா? அந்த சந்தேகத்தை ஒரே ஒருத்தரால தான் தீர்க்க முடியும். அது அந்த பைத்தியக்காரன் தான். அவன் பேர் என்ன? அது அனிருத்.
யாருன்னு கேக்குறேல்ல? யாரு? சத்தம் போடாத. என்னை ஏமாத்த முடியாது மோகினி. என்னை விட்டுட்டு அவ்வளவு சீக்கிரம் உன்னால போக முடியாது. என் கூட வந்துரு. இல்ல. வந்துரு. விடுங்க. பாவேஷ். விடுங்க. வான்னு சொல்றல. பாவேஷ். மோகினி. பாவேஷ். பாவேஷ். மீனா! 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 என்னாச்சு? பாவேஷ். அவ இங்க வந்தா. யாரு? அந்த பைத்தியக்காரன் இங்க வந்தா என்ன கொன்னுடுவேன்னு என்ன மிரட்டினா எனக்கு பயமா இருக்கு பாவேஷ். வாட்ச்மேன்! எஸ் சார். என்ன எஸ் சார்? நீ இங்க டியூட்டி பார்த்துட்டு இருக்கியா இல்ல தூங்கிட்டு இருக்கியா? ஒரு ஆள் வீட்டுக்குள்ள வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னாச்சு பவேஷ்? யாரா திருட வந்துட்டானா? திருட இல்ல டாட், அந்த பைத்தியக்காரன். வாட்? ஆமா டாட், அவனுக்கு என்ன தைரியம் பாத்தீங்களா? இன்னைக்கு வீட்டுக்குள்ளே வந்துட்டான். அவன் மீனாவை கொலை பண்ணுன்னு மிரட்டிட்டு போயிருக்கான். இன்னைக்கு தைரியமா வீட்டுக்குள்ள வந்த அவன் நாளைக்கு மீனாவை கொலை பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? அப்படி நான் நிலைமை இப்ப நம்ம கைவிட்டே போயிடுச்சு. போலீஸ்க்கு ஃபோன் பண்ண வேண்டியதான். ஆனா போலீஸ்க்கு ஃபோன் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன், மறைக்காம சொல்லு. நிஜமாவே அவன் யாருன்னு உனக்கு தெரியாதா? இல்ல டாட், அந்த ஆளு இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. நான் எதுக்கு போய் சொல்லணும்? சரி, போலீஸ்காரங்க தான் அந்த பைத்தியக்காரன் யாரு, அவனுக்கு என்ன வேணும்னு கண்டுபிடிக்கணும். சொல்றத வச்சு பார்த்தா ஒரு பைத்தியக்காரன் உங்க மருமகளையும் மகனையும் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். எஸ். உங்க பேர் தானே மீனா? ஆமா. ஏன் மீனா, நீங்க அந்த பைத்தியக்காரன் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்களா? இல்ல இன்ஸ்பெக்டர், இதுக்கு முன்னாடி நான் அவனை பார்த்ததும் இல்ல, அவன் பேரை கேட்டதும் இல்ல. அவனை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. Are you sure? Yeah, I'm damn sure. அப்புறம் ஏன் அந்த பைத்தியக்காரன் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான்? அது புரியாம தான் இன்ஸ்பெக்டர் நாங்க உங்களை கூப்பிட்டுருக்கோம். அந்த பைத்தியக்காரன் எதுக்காக எங்களை ஃபாலோ பண்ணும்? ஆமா, அந்த பைத்தியக்காரன் தன் பேர் என்னன்னு சொன்னா? அனிருத். அதானே மீனா சொன்னா? ஆ, அவன் சொல்லும்போது என் பேரு அனிருத்துன்னு தான் சொன்னான். ஆமா. Are you sure? இந்த அனிருத்துங்கிற பேரை தவிர உங்களுக்கு சொல்ற மாதிரி அந்த பைத்தியக்காரனை பத்தி ஏதாவது தகவல் அடையாளம் தெரியுமா? இல்ல இன்ஸ்பெக்டர், ஆனா அந்த ராஸ்கலுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. எங்க வீட்டு போன் நம்பர் முதற்கொண்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. முதல்ல நான் இந்த விஷயத்தை சீரியஸா எடுத்துக்காம ரொம்ப சாதாரணமா தான் எடுத்துக்கிட்டேன். எப்ப அவன் என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என் மருமகளை மிரட்ட ஆரம்பிச்சானோ அப்பதான் அந்த அயோக்கியனுடைய சுயரூபம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் தான் நான் உங்களை கான்டாக்ட் பண்ணேன். ஒரு விஷயம் எனக்கு புரியல ஜட்ஜ் சார். உங்க வீட்டுல இவ்வளவு டைட் செக்யூரிட்டி இருந்தும் கூட அவன் எப்படி உங்க பங்களாக்குள்ள வந்தான்? அதான் எங்களுக்கே புரியல இன்ஸ்பெக்டர் பரத். எங்க செக்யூரிட்டிஸ் யாரும் கண்டிப்பா நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க அந்த பைத்தியக்காரன் எப்படி அந்த 10 அடி செவரை தாண்டி உள்ள வந்தான்னு. சார்,
சார் பவுண்டரி வாலை செக் பண்ணும்போது இந்த பர்ஸ் கிடைச்சது சார். சார் இந்த பர்ஸ்ல ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோக்கு பின்னாடி ஏதோ அட்ரஸ் இருக்கு. எஸ் இன்ஸ்பெக்டர் பரத், இவன் தான் அந்த பைத்தியக்கார அனிருத் குமார். அனிருத் குமார், கேர் ஆஃப் 7/130 டிஎன் நகர், மும்பை. எஸ் இன்ஸ்பெக்டர் பரத், கிரைம் பிரான்ச். தெரியும். என்ன விஷயமா வந்தீங்க? ஒரு உண்மையை தெரிஞ்சுக்க. என்ன உண்மை? அதான் அந்த ரிட்டையர்ட் ஜட்ஜ் ராய்ச்சந்த் சாரோட மருமக மிஸ்ஸஸ் மீனா ராய்ச்சந்த் நீங்க அரெஸ்ட் பண்றீங்களாமே, அதுக்கு என்ன காரணம்? அதை பத்தி உங்களுக்கு தெரியணுமா? ஆமா, என் கூட வாங்க. ப்ளீஸ். வாங்க. இந்த போட்டோவை பாருங்க. இந்த போட்டோஸ்ல இருக்கிறது நீங்க சொல்ற மீனா கிடையாது, என்னுடைய மோகினி தான். மோகினி, என்னோட மோகினி. இன்னைக்கு இவ ஒரு பெரிய கோடீஸ்வரம் வீட்டுல மருமகளா இருக்கா. சார் இந்த போட்டோ பார்த்தா மீனா மாதிரியே இருக்கு சார். இதை யார் பார்த்தாலும் நிச்சயமா ஏமாந்து போயிடுவாங்க. ஏமாறதா? எஸ் மிஸ்டர் அனிருத், என் மனசுல தோன்றத சொல்லிடுறேன். இந்த போட்டோல இருக்கிற மோகினி உருவமும் மிஸ்ஸஸ் மீனா ராய்ச்சந்தர் உருவமும் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கு. அதனால இவங்களை பார்த்து மோகினி நினைச்சு ஏமாந்துட்டீங்க. இல்ல இன்ஸ்பெக்டர் பரத், நான் உன்னை ஏமாறல. என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க. மோகினி தான் என்னை ஏமாத்திருக்கா. எனக்கு தெரியும் இன்ஸ்பெக்டர், அவ மீனா இல்ல, மோகினி தான். எனிஹவ் அனிருத் பாபு, நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கங்க. பட் ஒன் திங், இன்னைக்கு அவங்க வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டாங்க. வேற ஒருத்தருக்கு மனைவி. சட்டம். வேற ஒருத்தரோட மனைவியா? இன்ஸ்பெக்டர் பரத், எனக்கு அவளுக்கு இன்னும் சட்டப்படி டைவர்ஸ் ஆகலங்கிறப்போ அவ எப்படி இன்னொருத்தருக்கு மனைவியா இருக்க முடியும்? நீங்க என்ன சொல்ல வரீங்க? சொல்றேன் இன்ஸ்பெக்டர், எனக்கும் மோகினிக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. நாங்க 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அந்த சிவன் கோயில்ல தான் எங்க கல்யாணம் நடந்துச்சு. அவ என் மேல உயிரியே வச்சிருந்தா. ஆனா கல்யாணமான 1 வருஷத்துக்குள்ளேயே அவளுக்கு என் மேல இருந்த பாசம் எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. ஓகே மிஸ்டர் அனிருத் பாபு, நீங்க உங்க சோகமான கதையை சொல்லிட்டு இருக்கீங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னே வச்சுக்கோ, அதை நிரூபிக்கிறதுக்காக உங்ககிட்ட ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா? லைக் மேரேஜ் சர்டிபிகேட் இல்லனா ரிஜிஸ்டர் ஆபீஸ் டாக்குமெண்ட்ஸ், அந்த மாதிரி ஏதாவது இருந்தா காட்டுங்க. ஆ இருக்கு. எங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கு சாட்சியா சர்டிபிகேட் இருக்கு. ஓ, இதான் விஷயமா? எஸ், இதுதான் நடந்திருக்கு. இந்த மேரேஜ் சர்டிபிகேட் இந்த கேஸுக்கு ஒரு முக்கியமான சாட்சி. ஃபர்ஸ்ட், அனிருத் பைத்தியம் இல்ல. அவன் சொன்னது பொய்யும் இல்ல. அவன் சொன்ன மாதிரி மிஸ் கல்யாணம் ஆயிருக்கு, அதுவும் 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே இன்ஸ்பெக்டர் பரத், அவன் சொன்ன மாதிரி அவனுக்கு கல்யாணம் நடந்திருக்கலாம். ஆனா இந்த சர்டிபிகேட் படி மோகினி தான் மீனாங்கிறது இன்னும் ப்ரூவ் ஆகலையே. அவசரப்படாதீங்க. அனிருத் வீட்டுல எங்களுக்கு சில முக்கியமான போட்டோஸ்லாம் கிடைச்சது. அந்த போட்டோஸ் இந்த கேஸ ரொம்ப தெளிவாக்கிடுச்சு. அதுலயும் அனிருத் ரொம்ப முக்கியமான ஒரு போட்டோ எங்க கிட்ட கொடுத்தாரு. உங்க கேள்விக்கான பதில் எல்லாமே அந்த போட்டோல இருக்கு. எஸ்,
நான் இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் இல்ல. இப்படி இப்படி ஒரு போட்டோவை நான் எடுத்துக்கிட்டதும் இல்ல. இந்த ஆளு வேணும்னே இந்த போட்டோவை ட்ரிக் பண்ணி எடுத்து நம்ம எல்லாரையும் ஏமாத்துறா. அதான் எதுக்கு? எனக்கு தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். நான் மோகினி இல்ல, மீனா. இந்த ஆள் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே போய். இல்ல, இந்த போட்டோ உண்மையதான் சொன்னது. ஆனா நீங்க போய் சொல்றீங்க. இன்ஸ்பெக்டர், ஒருவேளை 2 பேர் சொல்றதும் உண்மையா இருக்கலாம். என்ன சொல்ற? ஆமா டாட், அவன் சொன்ன மாதிரியே அந்த அனிருத்க்கும் மோகினிக்கும் கல்யாணம் நடந்திருக்கலாம். ஒருவேளை இந்த போட்டோல இருக்கிறது கூட மோகினியா இருக்கலாம். ஏன்னா மீனாவோட உருவம் அந்த மோகினியோட ஒத்து போறதுனால அதை பார்த்து அனிருத்தும் ஏமாந்து போயிருக்கலாம். தட்ஸ் ரைட் இன்ஸ்பெக்டர் சார். இந்த போட்டோவையும் மேரேஜ் சர்டிபிகேட்டையும் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. மோகினி தான் அவரோட மனைவி. ஆனா மீனாவோட உருவம் மோகினி மாதிரியே இருந்திருக்கு. ஆனா மீனா தான் மோகினின்னு இன்னும் ப்ரூவ் ஆகலையே. ஆனா மிஸ்டர் அனிருத் கன்ஃபார்ம்டா சொல்றாரு. எந்த நிலைமையிலும் மிஸ் மோகினி அடையாளம் காட்ட தவற மாட்டாரா? அதாவது நீங்க தான் மோகினியா? அவன் சொல்றது எல்லாமே போய். இத உண்மை நிரூபிக்க அவன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரமா? நானே இருக்கேன். நீயா? ஆமா, அனிருத் குமார், மோகினியோட புருஷன். என்ன எல்லாரும் அப்படியே சில மாதிரி நிக்கிறீங்க? நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த கேள்விக்கான பதில் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் ஒருத்தனுக்கு தான். இல்ல மோகினி? நான் ஒண்ணும் மோகினி கிடையாது. இத பாரு அனிருத், உன் நிலைமையை நினைச்சா எனக்கு வருத்தமா தான் இருக்கு. நீ ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு விஷயத்த மறந்து போய் பேசிக்கிட்டு இருக்க. இவன் என் பொண்டாட்டி மீனா. சொல்றது புரியுதா? இவன் என் பொண்டாட்டி மீனா, உன்னோட மோகினி இல்ல. உங்களை நினைச்சாதான் எனக்கு பரிதாபமா இருக்கு சார். என் மோகினியை நான் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுல தப்பு பண்ண மாட்டேன். நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால ஒண்ணும் ஆயிடாது அனிருத். இவ மீனா இல்ல மோகினின்னு உன்னால எப்படி நிரூபிக்க முடியும்? சார், என் மோகினி கூட நான் 4 வருஷம் குடும்பம் நடத்திருக்கேன். இந்த 4 வருஷத்துல அவளை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். பர்சனல் விஷயங்களும் தெரியும். சார், ஒரு கணவனுக்கு மட்டுமே தெரியக்கூடிய ரகசியங்கள் எனக்கும் தெரியும். அதை நான் சொல்லட்டுமா? அவர் சொல்றது யோசிக்க வேண்டிய விஷயம். இன்ஸ்பெக்டர் பரத், நீங்க என்ன சொல்றீங்க? பயப்படாதீங்க பாவேஷ் சார். நான் சொல்ற விஷயத்தை முதல்ல கேட்டுக்கங்க. அதுக்கப்புறம் நான் போய் சொல்றேன்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா நான் மேற்கொண்டு உங்ககிட்ட எதுவுமே சேலஞ்ச் பண்ண மாட்டேன். வாய் மூடிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஆனா ஒண்ணு, உண்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களாலையும் போய் சொல்ல முடியாது. இல்ல இல்ல பாவேஷ், இந்த ஆளு வேணும்னே உங்க எல்லாரையும் குழப்புறா. மீனா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. நீ மீனா இல்ல அந்த மோகினி தான் எந்த ஆதாரத்தை வச்சு அவனால ப்ரூஃப் பண்ண முடியாது. நிச்சயம் முடியாது. பாவேஷ், நீ அவனை உன் ரூமுக்கு கூட்டிட்டு போ. என்ன சொல்றான்னு பாரு. அப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாம். வா.
பவேஷ், அவன் மீனாவை பத்தி சொன்னதெல்லாம் கரெக்டா இருந்ததா? டாடி, அவன் சொன்னது எல்லாமே தப்பா தான் இருந்தது. ஏய் பவேஷ், இப்ப என் முகத்தை பார்த்து சொல்லு. அவன் உள்ள மீனாவை பத்தி சொன்னானே, அது கரெக்டா இல்ல தப்பா? டாடி, அவன் மீனா பத்தி சொன்னது எல்லாமே உண்மைதான். ஆனா நான் ஒத்துக்க மாட்டேன். மீனா என்னோட மனைவி. என் மனைவியை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். பைத்தியம் அவனுக்கு, பைத்தியம். உனக்கு மூளை கெட்டு போச்சுடா. ஏய், இன்னொருத்தனுடைய மனைவிய உன்னோட மனைவின்னு சொல்றதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்தது? இல்ல டாடி, நான் அவன் வைஃப் இல்ல. நீங்க எதுக்கா எல்லாரும் அவன் பேச்ச நம்புறீங்க? அவன் ஒரு சரியான ஃப்ராட். அவனுக்கு என்ன பத்தி ஒரு சில விஷயங்கள் தெரியுங்கிறதுனால அவன் எனக்கு எப்படி புருஷனாக முடியும் சொல்லுங்க? மோகினி, நீ எதுக்காக உன்னையும் இவங்க எல்லாரையும் ஏமாத்தத்துக்கு முயற்சி பண்ற? உன்னால என்ன வேணா ஏமாத்த முடியும், ஆனா உன்னை ஏமாத்திக்க முடியாது. என்ன சொல்றீங்க? இந்த லவ் லெட்டர்ஸ். லவ் லெட்டர்ஸ்? லவ் லெட்டர்ஸ். இந்த லெட்டர்ல மோகினி தெள்ள தெளிவா என்ன லவ் பண்றேன்னு எழுதியிருக்கா. அதோட அவ இந்த லெட்டரை எங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி எழுதுன நல்லா டீட்டெயிலா எழுதியிருக்கா. நாம 2 பேரும் சிவன் கோவிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிப்போன்னு கூட எழுதியிருக்கா. மீனா, இது நீங்க எழுதுனதா? ஓ மை காட், இது அசல் என்னோட ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே இருக்கே. இன்ஸ்பெக்டர் சார், நான் இந்த மாதிரி எந்த லெட்டரும் எழுதல. என்னோட ஹேண்ட் ரைட்டிங் யாரோ டூப்ளிகேட் பண்ணிருக்காங்க. அசல் எது நகல் எதுன்னு சீக்கிரமாவே தெரிஞ்சிட போகுது மிஸ்ஸஸ் மீனா. ஏன்னா அசல் என் முன்னாடியே இருக்க. தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க ஹேண்ட் ரைட்டிங்கோட ஏதாவது மாதிரி சாம்பிள்ஸ் இருக்கா? எது கேக்குறீங்க? காரணம் இல்லாம கேட்க மாட்டேன் பர்வேஷ் பாபு. எங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் இதுல உண்மையை சொல்லிடுவாங்க. இந்த லெட்டர்ஸ் எல்லாம் எழுதினது மிஸ்ஸஸ் மீனா தானா இல்ல வேற யாராவது? ஹலோ, நான் மீனா பேசுறேன். நான் உன்னை இன்னைக்கே பார்த்தாகணும். இப்பவே, உடனே. நம்பவே முடியல, நம்ப முடியல. இவ்வளவு பணக்கார வீட்டு பொண்ணு, அழகான நல்ல நடத்தை உள்ள பொண்ணு இப்படியா இருப்பா? நோ, இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இப்படி ஒரு பொண்ண நிச்சயமா என்னோட மருமகளா ஏத்திருந்திருக்க மாட்டேன் இன்ஸ்பெக்டர், ஏத்திருந்திருக்க மாட்டேன். ரிலாக்ஸ் ஜட்ஜி சார், ரிலாக்ஸ், ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஒருவேளை எங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் அனிருத் சொன்னது பொய்யுன்னோ உங்க மருமக சொல்றது உண்மைன்னு சொல்லிட்டா எதுக்கு ரிப்போர்ட்ஸ் வந்துட்டமே? எக்ஸ்பர்ட்டோட ரிப்போர்ட் வந்துருச்சு சார். இந்தாங்க ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் படி இந்த 2 லெட்டர்ல இருக்கிற மீனாவோட கழுத்து ரெண்டும் ஒண்ணுதான். சந்தேகத்துக்கு இடமே இல்லை. அது 2வது லெட்டர் அதுவும் தான் சார். மீனா, இதுக்கு என்ன நீ பதில் சொல்ல போற?
இப்பவும் அந்த ஆள் சொல்றது பொய்ன்னு சொல்றியா? இல்ல டாடி, அந்த ஆள் சொல்ற எல்லாமே உண்மைதான். அவர் என் புருஷன்தான். என் முதல் புருஷன். நீ என்ன சொல்ற மீனா? உன்னால எனக்கு நிச்சயம் துரோகம் பண்ண முடியாது. உன்னால என்னை ஏமாத்த முடியாது மீனா. இது உண்மைதான் பாவேஷ், இதுதான் நடந்தது. பட் மீனா, இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து எதுக்கு மறைச்ச? எதுக்கு? இப்போ அது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்களா இன்ஸ்பெக்டர்? எஸ், இந்த உண்மை மட்டும் இல்லாம எங்களுக்கு வேற ஒரு உண்மையும் தெரிய வந்திருக்கு. அப்படி என்ன உண்மையை தெரிஞ்சிட்டீங்க இன்ஸ்பெக்டர்? ஜட்ஜி சார், அனிருத் எங்க கிட்ட கொடுத்த லெட்டர் மட்டும் இல்லாம எங்களுக்கு வேற சில லெட்டர்ஸும் கிடைச்சிருக்கு. ஹேண்ட் ரைட்டிங் ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தா அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் மிஸ்ஸஸ் மீனா தான் எழுதியிருக்காங்க. எந்த லெட்டர்ஸ்? அந்த லெட்டர்ல இருந்து ஒரு லெட்டரை இப்போ உங்களுக்கு நான் படிச்சு காட்டுறேன். டியர் அனிருத், உனக்கே நல்லா தெரியும் உன்னுடைய மனைவி உயிரோட இருக்கிற வரைக்கும் நாம கல்யாணம் செஞ்சுக்க முடியாது. உன்னால அவகிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிட்டு வெளியில வரவும் முடியாது. அதனால அவகிட்ட இருந்து பிரியறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த வழிதான் அவளை கொல்றது. அந்த ரெண்டாவது லெட்டரையும் படிச்சு காட்டுறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பார்க்கலாம். அனிருத், உன் மனைவி கவிதாவை கொலை பண்ணி அவகிட்ட இருந்து இன்னைக்கு நீ நிரந்தரமா விடுதலை வாங்கிட்ட. இப்ப நம்ம காதலுக்கு எந்த தடையும் இல்லை. இனிமே நாம சந்திக்கிறதையும் யாராலையும் தடுக்க முடியாது. என்ன மோகினி, கரெக்ட் தானே? ஆமா இன்ஸ்பெக்டர் சார், மத்த லெட்டர்ல எந்த அளவுக்கு உண்மை இருக்கோ அந்த அளவுக்கு உண்மை இதுலயும் இருக்கு. அனிருத் எனக்கா தான் மனைவி கவிதாவையே கொலை பண்ணாரு. அப்பதானே நாங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும். இல்ல, இவ போய் சொல்றா. இன்ஸ்பெக்டர் பரத், நான் யாரையும் கொலை செய்யல. ஏன் மிஸ்டர் அனிருத் பாபு, உங்க மனைவியோட பெயர் கவிதா தானே? உண்மையா இல்லையா? ஆமா, அது இப்ப அவங்க எங்க அனிருத் பாபு? இறந்துட்டாங்க. எப்படி? திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல. ஆக்சிடென்ட் இல்ல இன்ஸ்பெக்டர் சார், அவளை கொலை செஞ்சுட்டாங்க. அவளை கொலை செஞ்சது இந்த அனிருத் தான். இவ போய் சொல்றா, போய் சொல்றா இன்ஸ்பெக்டர். நீங்க தான் போய் சொல்றீங்க. மிஸ்டர் அனிருத், நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. எந்த லெட்டரை வச்சு நீங்க மிஸ்ஸஸ் மீனாவை மிஸ்ஸஸ் மோகன் நிரூபிக்க பார்த்தீங்களோ அந்த லெட்டர் தான் எல்லா உண்மையும் சொல்லிடுச்சு. நீங்க தான் உங்க மனைவி மிஸ்ஸஸ் கவிதாவை கொலை பண்ணிருக்கீங்க. ஏன் ஜட்ஜ் சார், என் கைக்கு கிடைச்ச இந்த ஆதாரங்கள் போதும் இல்லை இவரை தூக்கு மாட்டி அனுப்புறதுக்கு. இந்தாங்க. உங்ககிட்ட இருக்கிற லெட்டர்ஸ்லாம் போய், அதுல எழுதி இருக்கிற விஷயமும் போய் தான். அனிருத் பாபு, ஒருவேளை நான் சொல்ற மாதிரி நீங்க கொலை பண்ணது பொய்னா அப்ப இந்த விஷயமும் பொய் தான். இவங்க மீனா தான், மோகினி இல்ல. அனிருத் பாபு, speak. I say speak up. ஆமா, இதெல்லாம் போய் தான். இங்க நடந்த எல்லா விஷயங்களுமே போய் தான் இன்ஸ்பெக்டர் பரத். என்ன? லெட்டர் உண்மையிலேயே மீனா எழுதல, என் மனைவி கவிதா தான் எனக்கு எழுதினா. இது எப்படி நடந்திருக்க முடியும்? எக்ஸ்போர்ட்டோட ரிப்போர்ட்டை வச்சு பார்த்தா எல்லா கையெழுத்தும் மீனாவோடது அதானே? ஜட்ஜி சார், அந்த லெட்டரை கவிதா மீனாவை வச்சு தான் எழுதினா. ஆக்சுவலி மீனா கவிதாவுக்கு பக்கத்து வீட்டில் தான் இருந்தா. கவிதாவுக்கு தெலுங்கு தான் தெரியும், தமிழ் தெரியாது.
எனக்கு அவ லாங்குவேஜ் தெரியாது. அதனாலதான் கவிதா எனக்கு எழுதுற லெட்டரை எல்லாம் மீனாவை வச்சுதான் எழுதுவா. சரி, திரும்பவும் இந்த நாடகத்தை எதுக்காக நடத்தின? ராய்ச்சந்த் சார், நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். உங்க பையன் பாவேஷ்காக தான் இந்த நாடகத்தை நடத்தினேன். இவன் போய் சொல்றான். இல்ல, இதான் உண்மை. ராய்ச்சந்த் சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க பையன் பாவேஷனை மீட் பண்ணி பேசினாரு. என்ன சொன்ன நீ? என் மனைவி மீனா உன்னோட மனைவிக்காக லவ் லெட்டர் எழுதினாளா? அப்படின்னா உனக்கு வந்த எல்லா லெட்டர்ஸ்லயும் உன்னோட மனைவி பேரும் எழுதியிருக்கும் இல்லையா? எதுவும் தெரியாத மாதிரி பேசுறீங்களே பாவேஷ் சார். இந்த மாதிரி லெட்டர்ல யாராவது பேர் எழுதுவாங்களா? சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் அந்த லெட்டரை வச்சு உங்க மனைவியை கூட பிளாக்மெயில் பண்ண முடியும். நீ உண்மையிலே புத்திசாலிதான். அது எனக்கு புரியாம இல்ல அனிருத். நல்ல காரியம் பண்ண. நீ அவளை பிளாக்மெயில் பண்ணாம இருந்த. அப்படி மட்டும் நீ பண்ணியிருந்த லட்சக்கணக்கில் பணத்தை இழந்திருப்ப. எனக்கு புரியல. புரியுற மாதிரி சொல்ற. நீ மட்டும் மனசை வச்சினா இந்த ஒரே வார்த்தைக்குள்ள லட்சக்கணக்கில் பணத்தை பார்க்கலாம். என்ன சொல்ற? ஆனா அதுக்காக நீ எனக்கு ஒரு சின்ன காரியம் பண்ணு. எனக்கு நல்லா தெரியும் மீனா இந்த லெட்டரை வேற ஒருத்தருக்காக தான் எழுதினாங்கிறது ஞாபகம் வந்தாலும் அதை அவளால நிரூபிக்க முடியாது. நானும் அதை வச்சு ஏகப்பட்ட பணத்தை சம்பாதிச்சிருப்பேன். எதுக்காக இப்படி செஞ்ச? என்ன காரணத்துக்காக இப்படி எல்லாம் செஞ்ச? Why? ஆக்சுவலி நான் பிரீத்தி தான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மீனாவை நான் டைவர்ஸ் பண்ணணும்னு நினைச்சேன். நான் மட்டும் நினைச்ச மாதிரி மீனாவை டைவர்ஸ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எனக்கு உங்க சொத்துல இருந்து கண்டிப்பா பங்குன்னு ஒரு பைசா கூட கிடைச்சிருக்காது. மீனாவை என்கிட்ட இருந்து பிரிச்சு வைக்க எனக்கு இதை விட்ட வேற வழியே தெரியல. அதனால நம்ம மரியாதைக்குரிய ஜட்ஜ் ராய்ச்சந்த் சாருடைய மக பர்வேஷ் ஒரு சட்டபூர்வமான வழியை கண்டுபிடிச்சார். இந்த இடத்துல தான் இவருடைய புத்திசாலித்தனத்தை காமிச்சிருக்காரு. இவருடைய மனைவி மீனா ஏற்கனவே கல்யாணமானதை நிரூபிக்க பார்த்திருக்காரு. அதுவும் அனிருத்து கூட. அப்ப இவருக்கு நடந்த கல்யாணம் ரெண்டாவது கல்யாண கணக்குல வந்துடும். சோ ரெண்டாவது கல்யாணம் செல்லாது. அதனால இவங்கள வலுவான காரணத்தோட சட்டப்பூர்வமா கைக்கு விட பார்த்திருக்காரு. As simple as that. நல்ல வேளையா நேத்து எனக்கு கவிதாவோட ஞாபகம் வந்தது. நான் இன்ஸ்பெக்டர் பரத்துக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். நான் அவர்கிட்ட உண்மையை சொல்லாம இருந்திருந்தா இந்நேரம் அவர் பிளான் சக்சஸ் ஆயிருக்கும். பாவேஷ், நீ இவ்வளவு கேவலமா நடந்துக்குவன்னு கனவுல கூட நினைக்கல. உன்னை என் புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கு நான் வெக்கப்படுறேன். இனி என் மூஞ்சிலிய முழிக்காது. உனக்கு ஒரு அப்பா இருக்கிறதே மறந்துடு. ஐம் சாரி டாட். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. மிஸ்டர் பாவேஷ், உங்களையும் உங்களோட சேர்த்து மிஸ்டர் அனிருத் குமாரையும் ஏமாத்த முயற்சி செஞ்சதுக்காக அரெஸ்ட் பண்றேன்.
பரேஷ் பாபு, ஒருத்தர் அநியாயமா ஏமாத்தி துரோகம் பண்ணி உங்களுக்காக ஒரு மாட மாளிகையை கட்ட பார்த்திருக்கீங்க. ஆனா நீங்க கட்டது மாட மாளிகை இல்ல, சவக்குழி. அந்த சவக்குழியில உங்க மானம், கௌரவம், மதிப்பு, மரியாதை எல்லாத்தையும் சேர்த்து புதைச்சிட்டீங்க.